பாரதம் என் உதிரம் தானடி. இன்று டிசம்பர் 16 மிக முக்கியமான நாள். விஜய் திவஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வெற்றி திருநாள் பாரத நாட்டில். 1971 பாகிஸ்தானிற்கும் அதன் சகோதர நாடான பங்களாதேஷிற்கும் இடையே நடைபெற்ற உள்நாட்டு போர். அதில் கிட்டத்தட்ட 2 லட்சம் தாய்மார்கள் கற்பழிக்கப்பட்டனர். 6 லட்சத்திற்கு அதிகமான பேர்கள் கொல்லப்பட்டனர். அந்த சமயத்தில் பங்களாதேஷிலிருந்து அகதிகளாக கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பாரத நாட்டிற்குள் ஊடுருவினர். எல்லா மக்களையும் அரவணைத்து இணைக்கும் பாரத நாட்டில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அப்போதைய பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவர்கள் முடிவெடுத்து முக்தி வாகினி என்ற பெயரில் பாரத நாட்டு இராணுவ வீரர்களும் பங்களாதேஷின் தேசியவாதிகளும் இணைந்து முக்தி வாகினி என்கிற பெயரில் போர் நடைபெற்றது. அதை அடக்குவதற்காக பாகிஸ்தானிலிருந்து அமீர் அப்துல்லா கான் யாசி தலைமையில் இராணுவ வீரர்கள் அனுப்பப்பட்டனர். அந்த போரில் 13 நாட்கள் நடைபெற்ற அந்த போரில் வெற்றி பெற்ற தினம் டிசம்பர் 16. கிட்டத்தட்ட 93,000 பேர்களை கைது செய்து அவர்களை ஒரு மிகப்பெரிய உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு சாதனை புரிந்தது இந்திய இராணுவம். அந்த நாள் டிசம்பர் 16. இதை ஒவ்வொரு வருடமும் ராஷ்டிரிய ஸ்வயம்சேவக் சங்கத்தின் சார்பாக விஜய் திவஸ் வெற்றி திருநாள் என்று நமது ஷாக்காக்களில் நாம் கொண்டாடுகிறோம். அதில் இந்த போரில் உயிரிழந்த கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஷாக்காக்களில் பிரகார்மார் யஜ்யம் நடத்தி அதில் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு பிரகார்மாரும் அந்த இராணுவ வீரர்களுக்கு சமர்ப்பணமாக்கின்றனர். அந்த விஜய் திவஸ் இன்று. ஆனால் நம்மால் உருவாக்கப்பட்ட நமது வீரர்களின் பலி தியாகத்தால் உருவாக்கப்பட்ட பங்களாதேஷ் இன்றைக்கு எந்த நிலையில் உள்ளது? இது நம்ம அனைவருக்கும் மிகப்பெரிய பாடமாக அமைய வேண்டும். நாம் பழசை மறக்க மாட்டோம், அதற்காக புதிய சரித்திரத்தையும் படைப்போம் என்று இந்த நாளில் சபதமேற்போம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.